ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல மணக்க ருசியான முள்ளங்கி குருமா. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமாக இருக்குங்க. முள்ளங்கியில் நம்ம விதவிதமான டிஷ்ஷஸ் பண்ணுவோம். அதாவது சாம்பார், சட்னி, பொரியல், கூட்டுன்னு முள்ளங்கியில் செய்வோம். பட் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த முள்ளங்கி குருமா ரெசிபியை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர் முள்ளங்கியை அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த முள்ளங்கியோட வாசனையினால. பட் இந்த மாதிரி நல்ல மசாலா ஃப்ளேவரோட ஒரு குருமா செஞ்சு பாருங்க, எல்லாருமே ருசிச்சு சாப்பிடுவாங்க. எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. நான் இன்னைக்கு தோசைக்கு இந்த முள்ளங்கி குருமா பண்ணினேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட செஞ்சால் சத்திரலாம். வாங்க, அருமையான சுவையான முள்ளங்கி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 2 முள்ளங்கி எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு மீடியம் சைஸு, கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் இருக்குங்க. இதை நல்லா தொளசி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். முள்ளங்கியில் நிறைய நல்ல சத்துக்களும் நல்ல மருத்துவ குணங்களும் இருக்குது. அடிக்கடி நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறையா நீர்ச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம் சத்தெல்லாம் அதில் ரொம்ப அதிகம். முள்ளங்கியில் எப்பவும் ஒரே மாதிரி சாம்பார், சட்னி, பொரியல்னு பண்ணாமல் இப்படி மணக்க குருமா பண்ணி பாருங்கள். எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்த தேவையான பொருள் கடலைப்பருப்பு. ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பை கழுவிட்டு 1 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஊறின பருப்பு இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம முள்ளங்கி கிரேவி தாளிச்சுட்டே மற்ற என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் அல்லது குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக டக்குன்னு வேலையாகும். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டுருவோம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி போட்டாச்சு. இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு வெங்காயம். இங்கே நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கலந்துதான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா வதக்கிடுவாங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். இப்படி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 1-2 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுருவோம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. மிளகாய் பொடி இப்படி எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது குழம்பு ரெடியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா கலர் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கமகமான வாசனையான கறி மசாலா பொடி. இந்த கறி மசாலா பொடியோட ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 சின்ன தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். தக்காளி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா தக்காளி நல்லா குயிக்காக சாஃப்டாக வதங்கிடும், கீழே அடிப்பிடிச்சும் வராது. ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், தக்காளி நல்ல ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்துருவோம். முள்ளங்கியை சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுத்ததாக இது கூடவே அந்த கடலைப்பருப்பும் சேர்த்துருவோம். ஊற வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தோம். அது அப்படியே டைரெக்டாக இப்போ இதில் போட்டுக்கிறோம். எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வதங்கறக்கு விட்டுருவோம். அந்த டைமில் இந்த கிரேவிக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிடலாம். இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் கசகசா, கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக ஒரு 7-8 முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்புக்கு பதிலாக நம்ம பொட்டுக்கடலையும் சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ நல்லா தேங்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இங்கே முள்ளங்கியும் வதங்கிருச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்துருவோம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருவோம். நான் இங்கே மிக்ஸி ஜார் அலசி தண்ணி விட்டுட்டேன். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு
நம்ம மீதி தண்ணியும் சேர்த்துக்குவோங்க. அதாவது நம்மளுக்கு அந்த கிரேவியோட திக்னஸ் எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். குக்கரில் தண்ணி பெருசாக சுண்டி வராது, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு தண்ணி சேர்க்கணும், இல்லைன்னா சலசலன்னு போயிடும் கிரேவி. அடுத்தது உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், அது ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். நல்லா கமகமன்னு வாசனை வரும். நல்லா போட்டு விட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடியை போட்டு விட்டு லைட்டாக மூடி வெயிட் வச்சு விட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருவோம். பர்ஃபெக்டாக முள்ளங்கி கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வெந்து கிரேவி நல்லா கமகமன்னு ரெடி ஆயிரும். இப்போ 3 விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. பர்ஃபெக்டாக குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. முள்ளங்கியில் எப்பவும் ஒரே மாதிரி சாம்பார், சட்னி, பொரியல், கூட்டுன்னு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை குருமா வச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கமகமன்னு வாசனையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. முள்ளங்கி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளங்கியில் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது, நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குருமாவை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தோசைக்கு இந்த முள்ளங்கி குருமா பண்ணினேன். ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.